Hi friends, welcome to Thiyashree creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு fish fry வீடியோ பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. Thank you. வீடியோக்குள்ள போலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1/2 கிலோ கட்லா மீன் எடுத்து நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சு வச்சிருக்கேன். அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு தக்காளி, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அரை மூடி தேங்காய் எடுத்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச தேங்காய், புளியோட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு கத்து கருவேப்பிலை, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு புளி காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மீன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனை வந்து இந்த மசாலோட சேர்த்துடலாம். நம்ம எல்லா பீஸும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்தோன்னா நல்லா இது எல்லாமே மிங்கிளாகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் மீன் குழம்பு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பார்க்காதவங்க பாருங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறதில்ல, வறுக்க தான் போகிறோம். ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து கம்மியாக தான் எண்ணெய் செலவாகும். பொரிச்சோன்னா எண்ணெய் நிறைய செலவாகும். இது கொஞ்சமாக தான் எண்ணெய் வந்து செலவாகும். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெய் சூடான உடனே பேனில் வச்சிடலாம். வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் தீ வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா கருகிடும். அதனால் வந்து நீங்கள் சிம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே கலராக ஈவனாக இருக்கும். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா இந்தளவுக்கு இருக்கும்போது கொஞ்சம் திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்ட போகிறோம். திருப்பியாச்சு. மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். வச்சுட்டு தீ சிம்லேயே இருக்கட்டும், ஃபுல்லாக வச்சிடாதீங்க. நான் சின்ன பர்னர் இருக்கு இல்லையா, அதில் தான் வச்சு வறுக்கிறேன் பாருங்கள். அதுலேயும் சிம்மில் வச்சுருக்கேன். நல்ல கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் கலர் நல்லா செவந்திருக்கு பார்த்தீங்களா? நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெடி ஆகிடுச்சு. எடுத்து சர்வ் பண்ணலாம். டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ.